ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசன் 9ல் விஜய் பார்வதி யாராலையும் மறக்க முடியாத கண்டஸ்டன்ட். ஸோ அவங்க அம்மா இருக்காங்களே சரஸ்வதி, அவங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே ஒரு 24 ஹவர்ஸ் இருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம திவ்யா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றி ஏதோ ஒரு நேம் வச்சு உள்ளே கூப்பிட்ருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்து அப்புறம் திவ்யா வந்து அவங்க என்ன நேம் வச்சு கூப்பிட்டா நினச்சி கூட பார்க்கல. அவங்களுக்கு வந்து நான் வகை வகையாக சமைச்சு போட்டேன் அப்படி இப்படின்னு அவங்ககிட்ட இருந்து நான் அந்த ரிப்ளை எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கெங்கெல்லாம் இன்டர்வியூ ப்ளஸ் வந்து விஜய் டிவி ஷோவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க தெரியுங்களா, துணிவே சக்தின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டை பாடி அவங்கள கலாய்ச்சிருப்பாங்க. அவங்க வயசில் பெரியவங்க ஏதோ சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது, நம்ம அதை கடந்து தான் போய் ஆகணும். பட் அதுக்காக வந்து அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கலாய்க்கிறது. இப்போ நீங்கள் பார்வதி கலாய்க்கிறீங்க ஓகே, அவங்க அம்மாவையும் சேர்த்து நிறைய இடத்துல கலாய்க்கிறீங்க. ஸோ பாட்டு போடுறாங்க, நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லைங்க வேணான்னு சொல்லியிருக்கணும். ஸோ அப்படி சொல்லியிருந்தால் நீங்கள் ஓகே, ஒரு நல்ல ஒரு ஹியூமனிட்டி உள்ள ஒரு பர்சன், நீங்கள் நல்ல ஒரு ஜென்யூன்னு சொல்லலாம். பட் நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஆடும்போது அவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசமே இல்லைன்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டிலேருந்து வந்தாங்களே உங்கள் அப்பா பேசாத பேச்சா பார்வதியை, உள்ளே வந்தால் எப்படிலாம் பேசினார் நக்கலா. பார்வதியை மட்டும் இல்லை, விக்ரம்லாம் சண்டைக்கே போயிட்டாரு. ஸோ உங்கள் பேரண்ட்ஸை பற்றி யாராவது அதுமாரி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ பேரண்ட்ஸுக்கெலாம் போகக்கூடாது. நீங்களா கண்டஸ்டன்ட் பேசுங்க, என்ன வேணால் பண்ணிக்கங்க. வீட்டில் இருக்கவங்களாம் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இவங்க வந்து பார்த்தாங்க, வெயிட் பண்ணி பார்த்தாங்க பார்வதி அம்மாவும். என்னடா நம்மளே கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, காரியம் முடியிற வரைக்கும் தான் காலை பிடிப்பாங்க, காரியம் முடியும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை வருது, அதை நம்ம சொல்ல விரும்பல. ஸோ காரியம் முடிஞ்சுன்னா அவங்க மனு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ நாள் இங்கே இருந்தோமே, உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறோமே, இவங்க சாப்பாடை சாப்பிட்டோமே, அதுக்கெல்லாம் துரோகம் பண்ணுறமேலாம் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். ஸோ யார் யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். அதை தாண்டி நீங்கள் வச்சிங்கன்னா யாருக்கு பாதிப்புன்னு உங்களுக்கே தெரியுன்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். ஸோ அந்த டைலாகை வச்சு உண்மையாக வந்து அதில் திவ்யா, நம்ம விக்ரம் இவங்க எல்லாம் வர மாதிரி அந்த ஒரு வீடியோ ஒன்று வச்சுருக்காங்க. உண்மையாக அதை பார்க்கும்போது டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க ஒரு சில ஹவுஸ்மேட்ஸ் தான் தோணுது. எந்த அளவுக்கு இவங்க வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருந்தா அவங்கள பற்றி கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.